வணக்கம். நமது திராவிட இயக்கத்தின் சார்பாக திருமதி ஓவியம் ரஞ்சன் பேசுகிறேன். நீண்ட நாட்களுக்கு பிறகு என்னுடைய பதிவை நான் இன்னைக்கு பதிவிடணும்ன்ற ஒரு கால கட்டாயத்துக்குள் வந்திருக்கிறேன். நேற்றைய தினம் காலையில் என்னுடைய குடும்ப நண்பர் திரு எழிலரசன் அவர்கள் திமுகவில் ஒரு முக்கிய பொறுப்புகள் அவரும் அவரது மகனும் உள்ளனர். என்னிடம் வந்தார்கள். ஒரு சின்ன ஹெல்ப்புமான்னு கேட்டாங்க. என்னென்ன சொல்லுங்கன்னு கேட்டேன். இல்லம்மா, என்னுடைய ஊர்ல இருக்கும் ரொம்ப ஏழைகள், அவங்க ரொம்ப பெரிய பணக்காரங்களும் கிடையாது. பெரிய ஹாஸ்பிட்டல்ல போய் செலவு பண்ணி தன்னுடைய உடல்நிலையை பார்த்துக் கொள்வதற்கு அவர்கள் கூடிய பொருளாதாரம் இல்லை. அதனால அவங்க ஜிஹெச்ல ஹார்ட் ப்ராப்ளம் ரொம்ப இருக்கு, நெஞ்சு வலின்னு போயிட்டு சேர்ந்திருக்காங்கம்மா. உடனடியாக அவங்களுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணணும். அதை பண்ண மாட்டேன்னு அவங்க 3 நாளா இருக்காங்க ஹாஸ்பிட்டல்ல. கொஞ்சம் நீங்க சொல்ல முடியுமா, மினிஸ்டரோட பிஏ கிட்ட சொல்ல முடியுமா, இல்ல மந்திரி கிட்ட பேச முடியுமா, ஏன்னா உடனடியாக ஆஞ்சியோ பண்ணணும், ஏன்னா அந்த மாதிரி ஒரு நிலையில அவர் இருக்காரு அப்படின்னு சொல்லி எங்ககிட்ட சொன்னார். அப்படியானா அவருடைய பேர் என்னன்னு கேட்டேன். அந்த அட்டண்டர் பேர் என்னன்னு கேட்டேன். சுப்புலட்சுமினாரு. அவருடைய பேர் என்னன்னா சூரியமூர்த்தின்னாங்க. ஏன்னா அவருடைய காலிக் ப்ராப்ளம்னால நெஞ்சு வலியின் காரணமாக ஜிஹெச்ல 3 நாளைக்கு முன்னாடி சேர்ந்து ஆப்ரேஷன் பண்ணாம இருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. நான் உடனடியாக மரியாதைக்குரிய அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களுடைய கூட உதவியாளர் அவரை நான் மிஸ்டர் துளசி சாரை உடனடியாக தொடர்பு கொண்டு இந்த மாதிரி சார் இந்த மாதிரி நிலையில் இருக்காங்க, அவர்களுக்கு உடனடியாக ஆப்ரேஷன் பண்ணக்கூடிய நிலை கொஞ்சம் டிலே ஆகுது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். உடனடியாக, அதாவது துளசி சார் பண்ண வேலை உடனடியாக டீனுக்கு தொடர்பு கொண்டு, கார்டிக் செக்ஷனுடைய ஹெட்டுக்கு தொடர்பு கொண்டு, தலைமைக்கு தொடர்பு கொண்டு உடனடியாக அவர்களுக்கு நீங்க ஆஞ்சியோ பண்ணணும், அவர்களை டிஸ்சார்ஜ் பண்ண வேண்டாம். ஏன்னா டிஸ்சார்ஜ் பண்ணிடணும், 3 நாள் ஆயிடுச்சு, நம்ம டிஸ்சார்ஜ் பண்ணிட்டு போயிடலாம் தான் இவங்க நினைச்சாங்க. ஆனா டிஸ்சார்ஜ் பண்ணாம இந்த ஆஞ்சியோகிராம பண்ணா பெட்டரா இருக்கும், உடனடியாக ஆஞ்சியோகிராம் பண்ணுங்கன்னு அமைச்சர் வீட்டில இருந்து, அதாவது சுகாதாரத்துறை அமைச்சர் வீட்டில இருந்து உதவியாளர் அவர்கள் துளசி சார் அவர்கள் எங்களுடைய ஒரே ஒரு போன் காலுக்கு மரியாதை அளித்து உடனடியாக அந்த கார்டிக் செக்ஷன்ல இருக்கிறவங்களுக்கு கூப்பிட்டு சொன்ன உடனே இன்று ஆஞ்சியோகிராம் மிக சிறப்பான முறையில் வெற்றிகரமாக நடந்தது. அந்த அம்மா ஃபோன் பண்ணி எங்ககிட்ட சொல்லும் போது அந்த அம்மா கண்ணீர் வந்துடுச்சு. அம்மா நான் சொன்னேன், நாங்க சொல்லலம்மா, அமைச்சருடைய உத்தரவுப்படி அவர் உதவியாளர் அவங்க திரு துளசி சார் பேசினதுனால உடனடியாக இது செயல்பாட்டில் கொண்டு இன்னைக்கு காலையில உன்னுடைய கணவருக்கு ஆப்ரேஷன் நடந்ததுன்னா மிகவும் சந்தோஷம், நல்ல விதத்தில் முறைஞ்சதுக்கு அவருக்கு தான் நன்றி சொல்லணுமே தவிர, இந்த மாதிரி இதை நான் பதிவு போடுவதற்கு காரணம் என்னன்னா, இந்த மாதிரி உதவியாளரை நான் பார்த்ததே இல்லை. இப்படி உடனடியாக அதற்கு ஒரு ஸ்டெப் எடுத்து அந்த உயிரை காப்பாற்றினதற்காக நான் துளசி சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. துளசி சார் அவர்களுக்கு மிக்க நன்றி. ஏன்னா அவரு சொல்லிதான் இன்னைக்கு நடந்தது. ஏன்னா அமைச்சரோட அவங்க இருப்பதனால இவருடைய செயல்பாட்டில் தான் அமைச்சருக்கு ஒரு பெரிய மரியாதையும் அந்த துறைக்கு ஒரு பெரிய ஒரு பேரும் புகழும் எப்பொழுதுமே வரும். அதனால துளசி சார் அவர்கள் செய்த இந்த காரியத்தால சுகாதாரத்துறை இன்னைக்கு நாங்கெல்லாம் இன்னைக்கு பாராட்டும்படியாக, அண்ணன் மா சுப்பிரமணியம் அவர்களை பாராட்டும்படியாக, ஆனா அவரு என்ன ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்திருந்தா, எப்படி ஒரு இன்ஃபர்மேஷன், அதாவது எந்த ஒரு போன் கால் வந்தாலும் நீங்க செய்யணும், உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி இருந்தா இந்த மாதிரியான ஒரு உதவிகளை உடனடியாக ஃபாஸ்டா டக் 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 டக்குன்னு 1/2 மணி நேரத்துல எல்லாத்தையும் முடிச்சாரு. நான் கூட பார்த்தேன், ஒரு ஆள் ஒரு காகிதத்தை எல்லாத்தையும் எடுத்துட்டு இருந்த ஒரு ஆளை கூப்பிட்டு உடனடியாக ஒரு வேலையை அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் கொடுத்திருக்காரு. அதெல்லாம் பெரிய பாராட்டு, அதெல்லாம் பெரிய மனசு வேணும். இப்ப இவங்களுக்கு என்ன ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருந்தா இன்னைக்கு துளசி அண்ணா இன்னைக்கு இந்த அளவுக்கு அவர் எங்களுக்கெல்லாம் உதவி செஞ்சிருப்பாரு. அதனால வாழ்க சுகாதாரத்துறை அமைச்சர், வாழ்க. துளசி அண்ணனுக்கு என்னைக்கும் ரொம்ப நன்றி. இந்த மாதிரி எல்லா துறையிலுமே எல்லா உதவியாளர்களுமே இருக்க வேண்டும் என்பதுதான் மக்களின் ஆசை, எங்களுடைய ஆசை. நன்றி, வணக்கம்.